சற்று முன் போட்டியின்றி தேர்வான இந்தியா கூட்டணி தோல்வியை சந்தித்த சபாநாயகர் ஓம் பிர்லா. அதிர்ச்சியில் பிரதமர் மோடி. மக்களவைத் தேர்தலானது அண்மையில் நடந்து முடிந்தது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியையும் கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டது. பின்னர் புதிய உறுப்பினர்களுடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. இதில் சபாநாயகரை தேர்ந்தெடுக்க இந்தியா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே பேச்சுவார்த்தைகளும் நடந்தது. அதில் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவு கோரி இந்தியா கூட்டணியினரிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பேச்சுவார்த்தையும் நடத்தினர். அதில் சுமூக முடிவு எழப்படாததால் தேர்தல் வைத்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் நிலை உருவாகிவிட்டது. இந்திய வரலாற்றிலேயே மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதுவே முதன்முறை என்றும் கூறப்பட்டு வந்தது. வருகின்ற ஜூன் 26ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடக்க இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தேதியில் அதுவும் நடந்து முடிந்தது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் சுரேஷை களமிறக்கியுள்ளதாம். கே. சுரேஷ் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கொடிக்குன்னில் எனும் பகுதியில் பிறந்தவராவார். இவரது தந்தை பெயர் குஞ்சன், தாய் பெயர் தங்கம்மா. கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் சட்டக்கல்லூரியில் படித்திருக்கிறார் சுரேஷ். இவர் கடந்த 1989ஆம் ஆண்டு முதன்முறையாக மக்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். இதன் பின்னரோ 1991, 96 மற்றும் 99 ஆகிய 3 முறையும் அடூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவை எம்பி ஆனார் சுரேஷ். பின்னர் 2009, 2014, 2019 மற்றும் 2024இல் நடைபெற்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்று எம்பி ஆன சுரேஷ் மக்களவையில் நீண்ட காலம் எம்பியாக உள்ளவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரராகவும் திகழ்ந்து வருகிறார். அந்த வகையில் இவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாவேலிகரா தொகுதியில் போட்டியிட்டார். அங்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை விட சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் இந்த சபாநாயகர் தேர்தலில் களமிறங்கியுள்ளது வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதில் அவர் ஓம் பிர்லாவை வீழ்த்தி சபாநாயகர் ஆவாரா என்பதை சற்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்று அனைவரும் காத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் பாஜகவிற்கு போட்டியாக இந்தியா கூட்டணி இறக்கிய சபாநாயகருக்கு பேராதரவு பெருகி வருகிறது. குறிப்பாக மம்தா தற்போது பாஜகவிலிருந்து விலகிய பின் நவீன் பட்நாயக் பாஜகவில் உள்ள கூட்டணி கட்சிகளே ஒரு சில முக்கிய தலைவர்களை இந்தியா கூட்டணி தேர்வு செய்த பிறகு சபாநாயகருக்கு ஆதரவு தெரிவித்ததால் தற்போது போட்டியின்றி இந்தியா கூட்டணி சபாநாயகர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தகவலானது தற்போது பாஜக தலைமையான மோடி அவர்களையே பேரதிர்ச்சியை அடைய வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.